ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைய அறுவடை பார்க்கலாம். ஏஆர் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? வந்து பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். வெண்டைக்காய் இப்போ பரவாயில்லைங்க, நல்லா கொடுத்துட்டு வருது. டெய்லியுமே அறுவடை பண்ணுறேங்க, அதாவது மாற்றி மாற்றி வருதுங்க. வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அறுவடை பண்ணிக்கலாம். கத்திரிக்காய் தாங்க எனக்கு நிறைய, அதனால் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய்க்கு வேண்டிய எனக்கு அறுவடை பண்ணுறேங்க. அந்த பக்கம் போயிடலாம் வாங்க. சூப்பராக பாருங்கள், ஊதானியில் கத்திரிக்காய் பாருங்கள் என்ன அழகாக இருக்குது. நல்லா இலசுங்க. பிங்க் கலர் வால் கத்திரிக்கும் இருக்குதுங்க, ஊதா நீளமும் இருக்குதுங்க, ரெண்டுமே இருக்குதுங்க. இதில் பார்த்தீங்கன்னா இளஞ்செடியுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா காய் கொடுக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. வெங்காயம் முள்ளு கத்திரிக்காயில் பார்த்தீங்கன்னா நல்லா செதப்பிடிப்பான கத்திரிக்காங்க, நல்லா தப்பமாக வைக்கிது பாருங்க. காய் செடி பூரா பாருங்க, எல்லாம் பூரா பாருங்க முள்ளாவே இருக்குது பாருங்க. காயிலையும் முள்ளுக்குதுங்க, செடியிலையும் முள்ளுக்குதுங்க பாருங்க. வீடியோவுக்கு ஆதரவு கொடுக்குற அத்தனை உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிங்க. மலையில் பார்த்திங்கன்னா ஒரு அறுவடை வீடியோ போட்டிருந்தேன், அதை பார்த்திங்கன்னா நிறைய பேர் நல்ல ரெஸ்பான்சிபிள் பண்ணிங்க. அவங்க நீங்களே வந்து மலையில் அறுவடை பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்ற வரைக்கும் கற்பனை பண்ண விதம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. பரவாயில்லைங்க, அந்த வீடியோவுக்கு ரொம்ப நல்லா எல்லோருமே நல்ல கமெண்ட் கொடுத்தவங்க அத்தனை பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க. அதை பார்க்காதவங்க ப்ளேலிஸ்ட்டில் வீடியோ இருக்குதுங்க, பாருங்கள், நல்லாயிருக்கும் வீடியோ. நிறைய கத்திரிக்காயில் பார்த்திங்கன்னா பூ வச்சுருக்குதுங்க, அதனால் பார்த்திங்கன்னா வண்டு நிறைய வருதுங்க. காய் பார்த்திங்கன்னா இப்போ சூப்பராக கொடுத்துட்டு வருதுங்க. இப்போ எல்லா செடிகளுக்குமே பார்த்திங்கன்னா இப்போ மறுபடியும் எருவு போட்ட வீடியோ உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பேன், செவ்வாய்க்கிழமை கொடுத்துருப்பேன். அந்த எருவு போட்ட பின்னாடி செடி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இன்னுமே நிறைய பூ எடுக்குதுங்க. கத்திரிக்காய்க்கு வந்து இப்போதைக்கு அறுவடைக்கு பஞ்சமே வராதுங்க. அந்த அளவுக்கு காய் வந்து பார்த்திங்கன்னா பூவும் சரி காயும் சரி நிறைய இருக்குதுங்க. அதனால தான் சரி அப்படியே நம்ம சத்து முடிஞ்ச பின்னாடி எருவு கொடுக்குறத விட நம்ம அப்படியே அந்த இளஞ்செடியாகவே இருக்கும் போதே எருவு கொடுத்தோம்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு கூடுதலாக செடி வந்து பார்த்திங்கன்னா இளமையாகவே இருக்கும், நம்மளுக்கு காயும் சேர்ந்து கிடைக்குங்க. நம்ம காய் நல்லா முடிஞ்ச பின்னாடி நம்ம செடிங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ இலையெல்லாம் உளுந்து அது கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா ஒரு சிலசிலப்பே இருக்காதுங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்து எருவு கொடுத்தோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா லேட் ப்ராசஸ் ஆகுங்க. அந்த அளவுக்கு போகாததுக்கு முன்னாடியே நம்ம வந்து எருவு கொடுத்தோம்னா சீக்கிரம் நம்மளுக்கு வந்து அப்படியே டெவலப்மெண்ட் ஆகிக்குங்க. அதாவது இளஞ்செடியாகவே இருக்குங்க, இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த மாதிரி இருக்குங்க அந்த செடி. அதுக்கு வேண்டி இந்த இளஞ்செடியாக இருக்கும் போதே நான் வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் செடிங்களுக்கு எல்லா செடிகளுக்குமே இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா ஆட்டு எருவு போட்டு தண்ணி கொடுத்துருக்குறேங்க. இப்போ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் லிக்விட் தண்ணி ஊற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்குறேங்க. வியாழக்கிழமை வருங்க பாருங்கள். ஏன்னா லிக்விட் தண்ணினா என்னன்றது கேள்வி இன்னுமே எனக்கு வந்துட்டு தாங்க இருக்குது. அதனால் வார ஒரு வீடியோ கண்டிப்பாக கொடுத்துருவோங்க. அதனால் வீடியோவை ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதை பார்க்க முடியுங்க. இப்போ வரி 10 கத்திரிக்காயும் பார்த்திங்கன்னா சூப்பராக ஒரு 10 செடிக்கு மேலே இருக்குதுங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஒரு தட்டு நிறையவே வர அளவுக்கு காய் வருதுங்க. காய் பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நிறைய காய் வைக்கிதுங்க இந்த செடி. கத்திரிக்காயுமே பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு 22 வகை வச்சுருக்குறோங்க. கேட்லாக் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க வாட்ஸ்அப் நம்பர் இதில் கொடுத்துருக்குறேங்க. வீடியோவில் கொடுத்துருக்குறேங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் வீடியோவில் நம்பரை உங்களால் பார்க்க முடியுங்க. அதனால் பார்த்திங்கன்னா நம்பர் இருக்குதுங்க, அதெல்லாம் ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துடுங்க. எல்லா விதமான விதையுமே இப்போ இருக்குதுங்க, ஸ்டாக்கு வாங்கிக்கலாங்க. ஏன்னா இன்னும் கமெண்ட்டில் வந்து நம்பர் கேட்குறீங்க, அதுக்கு வேண்டி உங்களுக்கு வீடியோவில் ஒரு தடவை சொல்லிடலான்ட்டு சொல்கிறேங்க. எது ஒன்றுமே வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸும் உதவுங்க. வீடியோவில் எப்படி நம்ம வந்து செடிகளை வளர்த்துறது அப்படின்றதையும் சொல்லுவேன். அதனால் வீடியோவை முழுசாக பார்த்து பழகினீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு செடி எப்படி வளர்க்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்குங்க. மாடின்னு இப்போ வச்சு பார்த்திங்கன்னா தண்ணில் தொல்லை, எலி தொல்லை, குருவி தொல்லை எல்லாமே இருக்கதாங்க செய்யும். வந்து எல்லாத்தையும் சவாலாக தாங்க எடுத்துக்கணும். விதைக்கு ரெடி ஆயிடுச்சு, பார்க்காத விட்டோம்னா விதைக்கு ரெடி ஆகிடுதுங்க. விதைக்கு விட்டோம்னா காய் வந்து வர்றது நின்றுடுங்க, அதுக்கு தான் பார்க்குறதா இருக்குது. பாருங்க பழம் எப்படி பழுத்து போயிருக்கு பாருங்க. இது அறுவடை பண்ணிடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா குட்டிலே பார்த்தீங்கன்னா செதப்பிடிப்பான கத்திரிக்காங்க, நல்லா அதாவது செதப்பற்று அதிகம் இருக்கிற கத்திரிக்காங்க. இந்த ரகமும் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குதுங்க, சமையலுக்கு டேஸ்ட் நல்லா இருக்குதுங்க. கத்திரிக்காயெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் நம்மளுடைய மாடி தோட்டத்தில் இதுவுமே ஒரு புதிய வகை தாங்க. பாருங்கள்
டிசைன் பாருங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா கரும்பச்சை மாதிரி வருதுங்க. அடியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊதாலே லைட் ஊதா மாதிரி வருதுங்க. அதுலேயே வரி பாருங்க என்ன அழகா இருக்கு. விதைக்கி விட்டுருக்குறேங்க. இது பாருங்க, இதுவும் அதுவும் ஒன்று தாங்க. பாருங்க, ரெண்டும் ஒரே கத்திரிக்காய் தாங்க. இதில் ஒரு கத்திரிக்காய் பறிச்சுக்கலாம். செஞ்சு பாருங்க, இதில் இன்னும் எப்படி போட்டிருக்கோம். இது ரெண்டும் அப்படி இருக்கட்டும். இன்னும் கொஞ்சம் பெருசாகணுங்க, அதனால விட்டுட்டேன். இதுவும் பாருங்க, அதே கத்திரி தான் பாருங்க, கலர் தட்டு அந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த பக்கம் இதுவும் அதே தான். இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா டிசைன் பாருங்க என்ன அழகா இருக்கு. கத்திரி செடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வளர்க்கக்கூடியது ஈஸிங்க. இருக்கிறதுலே எல்லா செடியும் பார்த்தீங்கன்னா இது குண்டு பவானிங்க. சூப்பராக கொடுத்துட்டு வருது பாருங்க. எல்லா விதையுமே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஸ்டாக் இருக்குதுங்க. வேணுன்றவங்க வாங்கிக்கலாங்க. வாட்ஸ்அப் நம்பரு கொடுத்துருக்கு பாருங்க வீடியோவில். அதில் ஹாய்னு ஒரு மெசேஜ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கேட்லாக் வந்துடுங்க. பாருங்க, அருமையான கத்திரிக்காய். அது விதைக்கி விட்டுருக்குறேங்க. கொஞ்சம் பெருசாகிடுச்சுன்னா அதை விதைக்கி விட வேண்டியது தான். செடிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க பார்க்கறதுக்கு. பரவாயில்லைங்க, இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூச்சி தாக்குதல் இல்லாத அழகாக கொண்டு வந்துட்டுங்க. மாடி தோட்டத்தில் நான் என்னென்ன வேலை செய்கிறேன் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தெரியுங்க. ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் நீங்களும் உங்களுடைய மாடி தோட்டத்தில் அழகாக பயிரிடலாங்க. வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா சேலம் பச்சை குண்டு கத்திரிக்காங்க. எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்க கத்திரிக்காய். சூப்பரான ரங்கு. இதெல்லாம் நல்லா செதப்பற்றான காய்ங்க. இந்த கத்திரிக்காய்லாம் கட் பண்ணிங்கன்னா அப்படியே இலசாதாங்க இருக்கும். விதை கூட அதில் இருக்காதுங்க. அவ்வளோதான், கத்திரிக்காயோட முடிஞ்சுங்க. வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா பீக்கங்காயோட பண்ணலாம். பீக்கங்காவும் பார்த்தீங்கன்னா தரையில் வச்சுங்கிறதும் நல்லா கொடுக்குதுங்க. இங்கேயும் நல்லா கொடுக்குதுங்க. நல்லா ஒரு 2 மழை வந்துச்சுனாங்க சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாகிடுங்க. வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் ஓவராக இருக்கிறதுனால கொஞ்சம் சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாகுதுங்க. இது பாரு, கொஞ்சம் பூச்சி கடிச்சிருச்சு. எப்படியும் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி பூச்சி கடிக்கிறதெல்லாம் சர்வ சாதாரணமாக நடக்கதாங்க செய்யும். இதுக்கெல்லாம் ஒன்றும் நம்ம கவர் போட்டு உட்காந்தோம்னா செட் ஆகாதுங்க. கொள்ளுங்க பாருங்க, ஒன்று இருக்கு. கொஞ்சம் காயை விட்டு கட் பண்ணுங்க. அந்த பக்கம் ஒரு பொடலங்காய் இருக்குது. அந்த பக்கம் இங்கே பாருங்க, ஏப்ரல் மேல வச்ச அவரைச்செடிங்க. இடையில வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் ஓவராக இருந்ததுனால அப்போ காய் வைக்கலைங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 2 மழை வந்ததில் மறுபடியும் எல்லாம் தளைஞ்சு மறுபடியும் பூ எடுத்து மறுபடியும் காய் வைக்கிதுங்க. 4 அவரைக்காய் இருந்தால் போதுங்க. அவரைக்காயும் கத்திரிக்காயும் போட்டு சாம்பார் வைக்கலாங்க. அதனால பார்த்தீங்கன்னா பரவாயில்ல. இந்த ஒரு செடி மட்டும் நான் எடுக்கலைங்க. ஏன்னா பூ நிறைய வச்சுட்டே இருந்ததுங்க. அதனால பார்த்தீங்கன்னா நான் எடுக்காத விட்டுட்டேன். இங்கே பாருங்க, இந்த பீக்கங்காய்க்கு பார்த்தீங்கன்னா நேற்று சாயந்தரம் தான் வந்து பாலினேஷன் பண்ணி விட்டேங்க. இந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா இந்த மாதிரி அழகாக காய் ஆயிடுதுங்க. என்ன ஒன்றுன்னா பார்த்து பண்ணி விடணுங்க. அதுதான் ஒரு டாஸ்க். மலேசிய நீட்டு கோவக்காவும் ஒன்று பறிச்சுக்கலாம். கட்டிங்ஸு கொஞ்சம் கட்டிங்ஸ் போட்டு வச்சுருக்குறேங்க. வேணுன்றவங்க வந்து தொடர்பு கொள்ளலாங்க. மலேசிய நீட்ட கோவக்கா. அந்த பக்கம் போயிடலாம். இந்த பக்கம் தான் பொடலங்காய் இருக்குது பாருங்க. அடுத்து இளம்பேச்சுங்க. கொத்து பீர்க்கணும், நீட்டை பீர்க்கணும் வச்சுருக்குறேங்க. 3 பேக்கில் 2 கொடி வச்சுருக்குறேங்க. பேக் சைஸ் பார்த்தீங்கன்னா 15க்கு 15ங்க, 12க்கு 12 இருக்குதுங்க. 2 கலந்து வச்சுருக்குறேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூல் கட்டி இப்போ விடணுங்க. அதாவது அறுவடை முடிச்சுட்டு எல்லாம் பார்த்தீங்கன்னா நூல் கட்டி பந்தலுக்கு ஏற்றி விடணுங்க. இந்த வட்டமே பார்த்தீங்கன்னா இளம்பேச்சு தாங்க. எல்லாம் வந்து கீழே அப்படியே படர்ந்து இருக்குதுங்க.
சாயந்தரம் தான் வந்து எல்லாத்தையும் கட்டி விடணுங்க. வாங்க, இந்த பக்கம் ஒரு புள்ளங்காய் இருக்குது, அறுவடை பண்ணிக்கலாம். சூப்பராக பாருங்க காய். போதும், இந்த அளவுக்கு நம்மளுக்கு இது வந்து வீட்டுக்கு தேவைக்கிற அளவுக்கு காய் கொடுக்குறதே எனக்கு பெரிய விஷயமா இருக்குதுங்க. அதனால எனக்கு இது வந்து போதுமான காயாக தாங்க இருக்குது. நிறைய பொள்ளங்காய் பாருங்க, உங்களுக்கு பிஞ்சு காட்டுறோம் வாங்க. இந்த பக்கம் இருக்கு பாருங்க, இங்கே பாருங்க பொள்ளங்காய் பாருங்க. பாலினேஷன் பண்ணி விட்டோம்னா அப்படியே லைனாக பாருங்க, அப்படியே பிஞ்சு போட்டுனே போது பாருங்க. அந்த பக்கம் இருக்குது காட்டுறேன். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க, தண்ணி விட்டோம்னா நல்லா காய் ஆயிடுதுங்க. இந்த கொடிக்கு பாருங்க, நான் செஞ்சு விட்டேன், இதுவும் பாருங்க காய் ஆகிட்டு போகுது பாருங்க. இதுக்கு அதாவது பார்த்து பார்த்து பண்ணி விடணுங்க. இது நேற்று தான் வந்து செஞ்சு விட்டேன், அந்த மாதிரி பண்ணி விட்டோம்னா நல்லா பிஞ்சாகுதுங்க. வாங்க அறுவடை பார்க்கலாம். வாங்க, இந்த அரைக்கரையை அறுவடை பண்ணிட்டு நான் தட்டு காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தாளுங்க, அதில் பார்த்தீங்கன்னா அரைக்கரை முதல்ல போட்டு விட்டுட்டு இருந்தாங்க. அதில் ஏற்கனவே அறுவடை பண்ணிட்டு 1-2 விதை வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக இருக்குதுன்னு சொல்லி விட்டுட்டு இருந்தாங்க. அது என்ன அழகாக பாருங்க வளர்ந்துருச்சு. அப்படியே இந்த வேரை வந்து அப்படியே அதிலே போட்டுடலாங்க. மூக்குத்தி அவரையும் பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ கொடி பாருங்க ஏறி வருது பாருங்க. பாருங்க, 2 பேக்கில் 2 கொடி வச்சு வளர்ச்சிட்டு வரேங்க. அழகாக காய் வைக்குதுங்க. அதுக்கு அரைக்கரை பாருங்க என்ன கலர். வாங்க தட்டு பார்க்கலாம். பாருங்க, 2 பொள்ளங்காய் இருக்குதுங்க, 3 பீக்கங்காய் இருக்குதுங்க, அரைக்கரை கொஞ்சம் அறுத்து வச்சு பறித்து வச்சுருக்குறேங்க, 2 மலேசிய நீட்ட கோவக்காய், 3 வெண்டைக்காய், 4 அவரைக்காய் இருக்குதுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தட்டு நிறைய இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு 11 வகையான கத்திரிக்காய் உங்களுக்கு இந்த 2 தட்டுலையும் அடுக்கியிருக்கிறேங்க. ஒவ்வொரு ரகமும் தனித்தனியாக அடுக்கி வச்சுருக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகங்க. பாருங்க, செதப்பட்டான கத்திரிக்காய்ங்க, சேலம் முள்ளு கத்திரிக்காய், பச்சை வரி கத்திரிக்காய். இதுலேயே பார்த்தீங்கன்னா டபுள் கலர் பர்பிள் இது கத்திரிலே பார்த்தீங்கன்னா இந்த வால் கத்திரிக்காயும் வருதுங்க. கொத்து குண்டு கத்திரி, வெங்கரி நீட்ட கத்திரி, பிளாக் பியூட்டி வால் கத்திரி பார்த்தீங்கன்னா டபுள் கலர் குண்டுங்க. இது பர்பிள் கலர் மாதிரி வருதுங்க, டபுள் வரி வருதுங்க. வரியிலே பார்த்தீங்கன்னா பிளாக்கும் ஒயலட்டும் கலந்த மாதிரி வருதுங்க. வரி வருது பாருங்க. இதிலே தான் உங்களுக்கு நீளமும் இருக்குதுங்க, குண்டு இருக்குதுங்க. அதாவது நீளம் இங்கே இருக்குதுங்க, குண்டு இதுங்க. கலர் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெரூன் கலர் மாதிரிங்க கத்திரிக்காய். இது ஒரு கலருங்க. இங்கே பாருங்கள் பிளாக் பீட்டில் கொத்து கத்திரிங்க, இது பிளாக்காக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா பிங்க் வால் கத்திரி, இத்தாலியன் பிளாக் பியூட்டி எல்லாமே இருக்குது பாருங்கள். சூப்பரான கத்திரிக்காய் அறுவடைங்க. விதை வேணுன்றவங்க வாட்ஸ்அப் பாருங்கள். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ வியாக்கிழமை லிக்விட் தண்ணி ஊற்றுற மாதிரி வீடியோ வருங்க பாருங்கள். பாய்.